என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி கர்த்தர் சிந்தனைகளை அறிந்தவராய் இருக்கிறார். இந்த பூமி உண்டாகிறதற்கு முன்பதாக அவர் பிசாசாக அந்த தேவதூதன் மாறுவதற்கு முன்பதாக அவனை ஒரு மகிமையிலே வைத்திருந்தார். அவன் சுரமண்டலங்களை வாசித்து தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை பெற்றிருந்தான். ஆனால் இருதயத்தில் திடீரென்று அவன் தேவனுக்கு மேலாக நான் உயர்வேன் என்ற ஒரு சிந்தனை அவன் இருதயத்தில் தோன்றின பொழுது இயேசு அவனை தள்ளிவிட்டார். இயேசுவுக்கு நம்முடைய சிந்தனையின் வேகம் தெரியும். ஆகவே இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. மத்தேயு 13:43வது வசனத்திலே நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசுவானவர் சொல்லி போனார்.